இருந்துச்சு, தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு. அப்போ நான் நினச்சேன், சரி சில சூழ்நிலைகள் நிமித்தமாக வந்து ஆண்டவர் வந்து நம்மோட பேசுகிறாரு போல, ஆண்டவர் நம்மோட இருக்கிறன்றத கர்த்தர் வந்து உறுதிப்படுத்துறாரு அப்படின்றது மாதிரி நினச்சேன். ஆனால் உண்மையிலே எங்களுடைய தகப்பனார் வந்து எங்களுடைய வீட்டிற்கு வந்து உண்மையிலே ஒரு மோசையை போல தான் அவங்க வந்து இருந்தாங்க. அவங்க வந்து வெளிநாட்டு ஊழியத்திற்கு இல்லை வெளி ஊழியத்திற்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு தான் அவங்க போவாங்க. ஏன் அப்படின்னா, எந்த ஆபத்துகள் இல்லை ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குமானால் வந்து அவங்க எந்த டைமில் அவைலபிளாக இல்லையோ, எந்த டைமில் அவங்க இல்லையோ அந்த டைமில் தான் சில நேரத்தில் வந்து வீட்டில் சில ப்ராப்ளம்ஸ், சில விபத்துகள் இந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ அவங்க இருக்கும்போது வந்து அவ்வளோ சீக்கிரமாக எதுவுமே நடந்துடாது. எங்களுடைய குடும்பத்திற்கு, எங்களுடைய 4 குடும்பத்திற்குமே ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாக அவர்கள் இருந்தார்கள். மோசையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மோசை கூட இருக்கிற வரைக்கும் ஜனங்கள் வந்து விக்கிரக ஆராதனைக்குள்ளே போகவே இல்லை. ஆனால் மோசை என்னைக்கு வந்து வெளியே போயிட்டாரோ அப்போ ஜனங்களுடைய எண்ணம் மாறிடுச்சு. ஆரோனால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதனால் எங்களுடைய குடும்பத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை, எப்போ நாங்கள் வந்து ஒரு பிரச்சனை ஒரு சூழ்நிலை வந்தாலும் எங்களுக்கு வந்து இவங்களுக்கு ஃபோன் பண்ண உடனே அவங்க ப்ரேயர் வந்து எல்லாரும் மாதிரி ஒரு 2 மினிட்ஸு அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. குறைஞ்சது வந்து ஒரு 45 மினிட்ஸ் 1 hour பண்ணிடுவாங்க. ஸோ அந்த 1 hour பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க, பாடுவாங்க, வார்த்தைகளை சொல்லுவாங்க, பாடுவாங்க, வார்த்தைகளை சொல்லுவாங்க. எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து அவங்கள்ட்ட சொல்லி அவங்க ஜெபம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உடனே எங்கள் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை, இல்லை அவ்வளோதான், இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சு, இந்த ப்ராப்ளம் வந்து முடிவுக்கு வந்துச்சு, இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் யோசிக்க வேண்டியதில்லை, ஏன்னா அப்பாட்ட நம்ம சொல்லிட்டோம்ல, அப்பா ஜெபம் பண்ணிட்டாங்கல்ல. இப்படி எங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பான ஒரு தகப்பனாக வந்து அவர்கள் இருந்தார்கள். ஸோ நாங்கள் வந்து அவங்களுடைய அந்த கேப்பை வந்து வேறு யாராலையுமே உண்மையிலே பூர்த்தி செய்யவே முடியாது. அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய அணுகுமுறை, இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் அவங்க கூடவே இருந்ததுனால நாங்கள் வந்து ரொம்பவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இப்படி ஒரு நல்ல தகப்பனாரை ஆண்டவர் தந்ததற்காக ஆண்டவருக்கு நாங்கள் வந்து ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். ஸோ அவங்க வந்து பேக்கெட்டுக்குள்ளே எதையுமே அவங்க வச்சதாக நாங்கள் பார்த்ததே இல்லை. அப்போ தான் வந்து ஏதாவது ஒரு தேவை இருக்கும், ஒரு காசு வச்சுருப்பாங்க. ஆனால் அடுத்த ஒரு 2 hours தாண்டி திரும்பியும் வந்து அவங்க கையில் அந்த பணம் இருக்காது. ஏன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து கொடுத்துருவாங்க. அவங்கள மாதிரி கொடுக்குற ஒரு பர்சனை வந்து நாங்கள் வந்து பார்த்ததே இல்லை. எங்கள் ஒருத்தருக்கு சில மாமனார் இல்லைன்னா அப்பாங்க வந்து அவங்க பிள்ளைகளுக்கு நல்லவங்களா ரொம்ப இருப்பாங்க, ஆனால் மருமக்களுக்கு அப்படின்னும் போது நிறைய கஷ்டமாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து அப்படி அவங்கள சொல்லவே முடியாது. எல்லாருக்குமே அவங்க வந்து பெரிய சாட்சி. அவங்கள மாதிரி என்கரேஜ்மெண்ட் யாருமே பண்ண முடியாது. நான் வந்து ஃபஸ்ட்டு உண்மையிலே வந்து மேரேஜ் பண்ண புதுசில் வந்து ஒசூரில் ஒரு ஊழியத்திற்காக போகும்போது வந்து அங்கே உள்ளவங்க வந்து ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி பாஸ்டர் வெஸ்லி ஐயாவுடைய மருமகன் வந்திருக்காங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ எங்கள் மாமா வந்து அந்த அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசைப்பாட்டு அவங்க தான் எழுதியிருக்கிறாங்க, அவங்க மருமகன் தான் இவங்க, அவங்க 3வது பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கள் மாமாவா ஆண்டவர் வந்து அவ்வளோ எங்கள் அப்பாவை உயர்த்தி வச்சிருக்கிறாரு அப்படின்னு எனக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அப்போ காலங்கள் தாண்டிருச்சு. காலங்கள் தாண்டினதுக்கு பிற்பாடு இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து எங்கள் மினிஸ்ட்ரி ஆண்டவர் கம்ஃபர்ட் சர்ச் மினிஸ்ட்ரியை ஆசீர்வதித்து நான் வந்து இப்போ நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டேன், நிறைய பேருக்கு. அப்போது அவங்க வந்து அவங்களுடைய வார்த்தை மாறவே மாறாது. என்னை வீட்டில் வரும்போது சொல்லுவாங்க, பாஸ்டர் ஆண்டவர் உங்களை எவ்வளோ பெரிய இடத்துல வச்சுருக்காரு தெரியுமா, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணமான புதுசில் பாஸ்டர் வந்து என்ன வெஸ்லியாவுடைய மருமகன் அப்படின்வாங்க, இன்னைக்கு எங்கே போனாலும் பாஸ்டர் பென்ஸாவுடைய மாமனார் வந்திருக்காருயா அப்படின்னு சொல்கிறாங்க, அது எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வார்த்தை அவங்க ஒரு ஏற்றத்தாழ்வு எதுவுமே இல்லை. சரி நம்ம வீட்டில் தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சா, ஸ்டேஜில் சர்ச்சில் வந்து 10,000 பேர் உட்காந்துருக்கும் போது எங்கள் சர்ச்சில் வந்து உங்கள் பாஸ்டர் சாதாரணமாக நினச்சிருக்கீங்களா, ஒரு காலத்தில் பாஸ்டர் வெஸ்லி அவங்களுடைய மருமகன் சொன்னாங்க, இன்னைக்கு பாஸ்டர் பென்சனுடைய மாமனார் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு உயர்த்திருக்காருன்னா ஒரு நாள் கூட வந்து அவர் வாயிலிருந்து வாடா போடா நில்றா இந்த மாதிரி வார்த்தையை வந்து கேட்டிருக்கவே முடியாது. ஒருத்தருமே கேட்டிருக்க முடியாது. யாரையுமே
அவன் இவன் வாடா போடா அப்படி சொன்னதே இல்லை. எல்லாருமே வந்து ஒன்று சார் அப்படின்னு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா தலைவரே அப்படின்னு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா ராகத்தலைவனே அப்படின்னு கூப்பிடுவாங்க. யாரை பார்த்தாலுமே வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. என்ன வந்து ஒரு நாள் கூட அவங்க வந்து தள்ளி உட்காருன்னு கூட சொன்னதில்லை. பட் ஆனால் ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட்டான வார்த்தையை கூட அவங்கள்ட்ட வந்து ஸோ பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி அதான் மோசே மாதிரி ஒருத்தரை திரும்பி நம்ம பார்க்க முடியாதுன்றது மாதிரி. ஸோ இந்த மாதிரி தேவ மனுஷனை வந்து திரும்பி பார்க்க முடியுமான்றது வந்து உண்மையிலே பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு பெரிய இடத்துல வாழ்ந்து காமிச்சாங்க. அதே போல் வந்து அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னு தான். ஒரு வீட்டில் வந்து ரொம்ப வசதியான ஒரு பெரிய பணக்காரருடைய வீட்டில் ஜஸ்ட் ஜெபம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. போன உடனே வந்து அவங்க பாட்டு பாடி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே கையை வைத்து ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே இந்த வீட்டில் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருக்குறீங்க. இந்த வீட்டில் இருக்கிற மகன் வந்து அவரை பார்த்து நிறைய பேர் கையெடுக்கிறாங்க. ஆனால் அவருக்குள்ள ஒரு வருத்தம் இருக்குது. எல்லாரும் என்னை பார்த்து கையெடுத்தாலும் இந்த ஒரு குறைய ஆண்டவர் எனக்கு அனுமதிச்சாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு அப்படின்னு ஜெபம் பண்ணி முடிக்க அந்த வீட்டில் இருக்கிறவர் அவர் ரட்சிக்கப்படலை. அவர் ஒரு பெரிய கவர்மெண்ட்ல ஒரு பெரிய வேலையில் இருக்கிறவர். அவர் சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. ப்ரேயர் பண்ணி முடிச்ச உடனே என்ன அப்படின்னு கேட்டால், பாஸ்டர் நீங்கள் உள்ளே வரும்போது எனக்கு வந்து ஒரு கை வந்து சூம்பின கை, ஒரு கை அவருக்கு இல்லை, ரொம்ப குட்டியாக இருக்கும் ஒரு கை, யாருக்குமே தெரியாது. அவர் கோட்டு போட்டிருக்காரு, யாருக்குமே தெரில. இவங்களும் அவங்கள பார்க்கவும் இல்லை, அவங்களுக்கு கை இல்லாதவும் தெரியாது. நான் வந்து கடவுள் என்ன ரொம்ப உயர்த்தி வச்சிருக்கிறாரு, பட் எனக்கு இந்த கை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறேன். ஆனால் நீங்கள் இன்னைக்கு சொன்ன வார்த்தை ஏசப்பா என்கிட்ட பேசினாரு, இத்தனை லட்சம் பேர் உன்னை பார்த்து கை எடுக்கிறாங்க, நீ கையில்லைன்னு ஏன் வருத்தப்படுறேன்னு ஆண்டவர் என்கிட்ட நேரடியாக பேசுகிறாரு. கண்டிப்பாக இனி அதுக்கு மேலே நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க வந்து இது ஒரு விஷயத்தில் தீர்க்கதரிசி அப்படின்றது இல்லை. நாங்கள் வந்து திருமணமாகி கொஞ்சம் குழந்தை கிடைக்க ஒரு லேட் ஆகும்போது ஒரு நாள் வந்து எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணுறாங்க. ஜோமணி முடிச்சுட்டு பியூலாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, எப்பா நீ வந்து ஒன்றும் இது பண்ணாத, கண்டிப்பாக ஏசப்பா உனக்கு குழந்தை கொடுப்பாரு. நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன் நேட்டைக்கு, நீ ஒரு பிள்ளை இல்லை 2 பிள்ளை வச்சிருக்கிற, ஒரு பிள்ளைய கையில் பிடிச்சிருக்கிற, இன்னொரு பிள்ளைய தோளில் போட்டிருக்கிற, நான் அந்த மாதிரி பார்த்துட்டேன், அதனால வந்து உனக்கு கண்டிப்பாக ஏசப்பா கொடுத்துருவாரு அப்படின்னு சொன்ன 2 monthsல அவங்க வந்து கன்சீவாக இருக்காங்க, 2 மாதத்தில். இதே போல் ஒரு ஃபேமிலிக்கு இல்லை. ஸோ அவங்க வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அந்த ஆண்டவர் அவங்க மூலமாக சொல்லுகிற தீர்க்க தரிசனம் அப்படியே. ஸோ அரியலூரில் வந்து ஒரு பர்சன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக அவருக்கு இந்த கராத்தையில் இருந்து அவர் வந்து விளையாடும் போது அவருடைய காது பக்கத்தில் அடித்ததுனால அவருடைய நரம்பு ஏதோ ப்ராப்ளம் ஆகி கிட்டத்தட்ட 2-3 வருஷம் அவர் தூங்கவே இல்லை. அப்போ தூங்காமல் வீட்டு முழுக்க சினிமா படத்தை பார்த்து அந்த கேசட்டை அடுக்கி வச்சு இனி செத்துருவேன் அப்படின்ற முடிவில் அப்போது ஓப்பன் டோர் சர்ச்சில் வந்து அப்பா வந்து பாஸ்டராக இருக்காங்க. அப்போ வந்து ஒருத்தர் இந்த அரியலூரில் ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க, நீ போய் ஃபாதரை பாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து இந்த மாதிரி எனக்கு பிரச்சனைன்னு சொன்ன உடனே அப்படியாப்பா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று எழுதி அவர் கையில் கொடுத்து, இதை பாடுப்பா ஒரு 1000 டைம் பாடு அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு ராத்திரி அந்த மனுஷன் வந்து நல்லா தூங்கினான். ஒரு 3 years தாண்டி 3 வருஷம் தாண்டி நல்லா தூங்கியிருக்கிறார். அவர் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து ஊழியக்காரராய் மாற்றப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு வந்து ஊழியக்காரராக இருக்கிறார். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பயர். அவங்க வந்து இந்த அரியலூரில் தான் அவங்க வந்து அந்த அந்த இது நடந்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து கடனில் அவங்க வந்து ரொம்ப கடனில் கஷ்டப்பட்டாங்க. அப்போ கடனில் கஷ்டப்படும் போது அந்த சர்ச் ஊழியத்தை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிருச்சு. தானியேலுடைய உபவாசம் அப்படின்றது 70 வாரம் இருக்கிறது. 70 வார உபதேசம் கிட்டத்தட்ட 450 நாள் பக்கத்தில் வரும். ஸோ இவ்வளவு நாட்களும் வந்து அவங்க வந்து தானியேலுடைய உபவாசம் வந்து அவங்க பண்ணினாங்க. இந்த ஊர்லேயே ரொம்ப நாள் வராமல், அது ஒரு பெரிய டெஸ்ட் பண்ணிடுது. ஊரில் கூட இல்லாமல் மலையில் போய் தங்கி ஆற்றுல போய் தங்கி அப்போ தான் வந்து இந்த பாடல்கள், நிறைய பாடல்கள் எழுதினாங்க. அப்போ எழுதின பாடல்கள் தான் பாவியின் மீது ஏன் இந்த அன்போ ஒன்றும் புரியலையே. ஸோ நம்ம கேட்டிருக்கிறது வெறும் 2-3 பாட்டு தான் கேட்டிருக்கிறோம். ஆனால் கிட்டத்தட்ட 400க்கும் அதிகமான பாடல்கள் அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. அதில் வந்து வருகையை குறித்து ஒரு பாட்டு ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாங்க. எத்தனை முறைதான் என்னை மன்னிப்பீரோ தேவா, உம் சித்தம் போல் என்னால் வாழ தெரியல தேவா,
உந்தன் வருகையோ வேகம் நெருங்குது, எந்த இதயமோ காண துடிக்குது, ஆயத்தம் ஏனோ என்னில் இல்லையே தேவா, நியாய தீர்ப்பிலே நான் என்ன செய்திடுவேனோ தேவா தேவா தேவா. அந்த மாதிரி பாடல். அது அடுத்து வந்து ஒரு பெரிய ஒரு டெஸ்டிமனி என்ன அப்படின்னா, ஒரு நாள் இந்த பாடல், தேவனே சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பி கொள்ளும் எங்களை, மறைக்காதிரு முகத்தை, ரட்சியும் ஜனத்தை, திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும், இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். ஸோ இந்த சாங்கை வந்து இந்த திராட்சை செடியை விசாரித்து இது பாடிட்டே இருக்கிறாங்க. பாடிட்டே இருக்கும்போது அவங்க போற சர்ச்சில் வந்து ஒரு பொண்ணோட அம்மா வந்து ரொம்ப கருப்பா ஒரு பொண்ணோட உட்காந்து, அவ்வளோ வருஷமா அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகவே இல்லை, அப்பாவும் இறந்து போயிட்டாரு. உடனே இவங்க வந்து பலிபீடத்துல இருந்து சொல்றாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு யாருக்காவது வந்து உங்க பிள்ளைகளுக்கு யாருக்காவது ப்ரேயர் பண்ணணும்னா அவங்க மேல கையை வச்சு இந்த திராட்சை செடியை விசாரிச்சிருங்க அப்படின்னு ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொன்னா, அந்த முன்னாடி லைன்ல இருந்த அம்மா வந்து தன்னுடைய பிள்ளையினுடைய தொடையில கையை வச்சு இந்த வருஷமாவது இந்த திராட்சை செடியை விசாரிச்சிருங்க அப்படின்னு இந்த பாட்டை பாடினா, அந்த வருஷமே அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு மிலிட்ரி மேனை கல்யாணம் பண்ணி ஆண்டவர் வந்து அந்த பிள்ளைய ஆசீர்வாதமா ஆண்டவர் வச்சிருந்தார். அதனால அவர்கள் மூலமாக ஆண்டவர் வந்து இந்த உலகத்திற்கு கொடுத்த பாடல்கள் வந்து ஒருத்தர் அல்ல, லட்சம் பேருக்கு வந்து ஊழியம் செய்திருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தகப்பனாரை வந்து நாங்கள் வந்து உண்மையிலே எங்கள் குடும்பம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுது. அவங்க இடத்த வந்து வேற யாருமே ஃபில் பண்ணவே முடியாது. அவ்வளோ பெரிய இடத்த நாங்கள் வந்து அதான் ரொம்ப பாதுகாப்பாக இருந்தோம்னு வச்சுங்களேன். அதுதான் ரொம்ப நான் வந்து அப்புறம் இந்த 1 மந்தாவே வந்து மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் அப்படின்னு என் மனசில் பேசிட்டே இருக்கும்போது ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் இப்போ தான் போன 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து மோசையினுடைய மரணம் வந்து அந்த ஜனங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு, அவர் எவ்வளோ பெரிய ஏரியாவை கவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் தியானிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே தியானித்து எழுதி வச்சேன். ஆனால் இப்போ வந்து உண்மையிலே வந்து அந்த இடத்த நாங்கள் ரொம்ப வந்து தவற விடுறோம். ஸோ எங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு நாங்கள் இழந்துட்டோம். ஆனாலும் ஆண்டவர் வந்து முன்கூட்டியே தைரியப்படுத்தினார். எங்கள்கிட்ட எப்போ பேசினாலுமே வந்து இந்த உலக வாழ்க்கையை குறித்து பேசாமல் அவங்க பரலோகத்தை குறித்து தான் அதிகமாக பேசியிருக்காங்க. நான் லாஸ்ட்டாக வரும்போது கூட சொன்னேன், நீங்கள் வந்து இப்போ ரொம்ப ஓடிட்டே இருக்கிறீங்க, இவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணணுமா, கொஞ்சம் வந்து குறைச்சிட்டு எங்கள் கூடயே கூட வந்திருக்கலாம்ல, கொஞ்சம் இங்கே இருங்க, இந்த மினிஸ்ட்ரிலையும் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது வந்து, பாஸ்டர் இல்லை, ஆண்டவர் வந்து என்ன ஓட தான் சொல்கிறாரு, அதுவும் ரொம்ப வேகமாக ஓட சொல்கிறாரு, எலியாவை மாதிரி வந்து நீ எதுக்கு உட்கார்ந்துருக்கிற, நீ உட்காரக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு, அதனால் வந்து என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ சுவிசேஷகர்கள் இருக்கிறார்கள், ஆனால் இந்த மாதிரி ஒரு மனுஷனை ஒரு சுவிசேஷகரை பார்த்துருக்கவே முடியாது. அவங்க வந்து சில சர்ச்சில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சில் ஒன்றுமே இருக்காது, அவங்களுக்கு தங்கக்கூடிய வசதியே இருக்காது, ஆனால் ஒரு முகம் கூட சுளிக்காம அவங்க அங்கே தான் படுப்பாங்க. இவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க தமிழ்நாட்டை உலக அளவில் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட 10 பேர் இருக்கிற திருச்சபையில் 3 நாள் போய் உட்கார்ந்து அங்கே கன்வென்ஷன் நடத்திட்டு மனரம்யமாக ஜெபம் பண்ணி மனரம்யமாக பிரசங்கம் பண்ணி. ஸோ அதுக்கு இங்கே இருக்கிற நிறைய பாஸ்டர்ஸ் உண்மையிலே வந்து அதுக்கு சாட்சின்னு நான் நம்புகிறேன். யாரையுமே டேட்டு கேட்டு இல்லைன்னா தான் இல்லைன்னு சொல்லுவாங்களே தவிர, எவ்வளோ பேர் வர்றாங்க, சின்ன சர்ச்சா பெரிய சர்ச்சா, தங்குறதுக்கு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, எதையுமே கேட்டதில்லை. ஆனால் ஆண்டவர் கிருபையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன சாப்பிட்டாலும் ஒத்துக்கும், எந்த தண்ணி குடித்தாலும் ஒத்துக்கும், எங்கே தூங்கினாலும் தூங்கிடுவாங்க. அவங்களுக்கு தூங்குறதுக்கு பெட்டு இந்த மாதிரி கொடுக்க வேண்டியதே இல்லை. நம்ம வந்து அப்போ தான் பார்த்துட்டு வருவோம், 2 மினிட்ஸ் தான் பேசிட்டு வருவோம், அடுத்த நிமிஷத்தில் கொரட்டை விடுவாங்க. ஸோ அவங்க ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமாக நடந்ததுனால நான் நம்புகிறேன், இந்த காலத்தில் நான் ஒரு ஏனோக்க பார்த்துருக்குறேன்னா அது இவங்களை தான். தேவனோட அவங்க வந்து சஞ்சரிச்சுட்டு காலையில் நாங்கள்லாம் ரொம்ப லேட்டாக வந்து ஊழியத்தில் முடிச்சுட்டு லேட்டாக வந்தோம்னா இவங்களும் அந்த நேரத்தில் தான் வருவாங்க. ஆனால் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க வீட்டில் ஸ்டே பண்ணுற நாள் வந்து ஒரு காலையில் வந்து டேமரின் சத்தம் கேட்கும். கரெக்டாக ஒரு 4 o'clock 3 o'clock எழும்பி அப்படியே டேமரின் வச்சு ஒரு 3/4 மணி நேரமாவது பாடிட்டு ஆராதிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் படுத்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு எப்போ பார்த்தாலும் அவங்கள வந்து பைபிள் டேமரின்
நாங்கள் பார்த்துருக்கிறத ஆண்டவரோட மட்டும்தான் அவங்கள பார்த்துருக்குறோம். ஏதாவது ஒரு வேளை எங்கள்கிட்ட கோவப்பட்டாலும் இல்லை அம்மாட்ட ஏதாவது நாங்கள் வருத்தமாக இருந்தால் கூட வந்து ஐயோ அவங்கள மாதிரி வந்து ப்ளீஸ் பண்ண யாராலுமே முடியாது. நான் வந்து என்னுடைய அப்படியே மருமகன் தானே, அப்போது நம்ம வந்து ஏதாவது டிஸ்டன்ஸ் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. டெய்லி காலையில் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அவங்க ஜோம் பண்ணி முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு என் பெட்ரூமுக்கு வந்துடுவாங்க. நான் கொஞ்சம் ஒருவேளை லேட்டாக எந்திரிச்சேன் அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் மசாஜ் பண்ணுவாங்க. நாங்கள் பெட்ரூமுக்குள்ளே வந்து காலையில் அவங்களே வந்து மசாஜ் பண்ணுவாங்க. அப்பா போதும்ப்பா போதும்ப்பா போதும்ப்பா, இல்லை உங்களுக்கு ரொம்ப களைப்பாக இருக்கும். உடனே அவங்க ஜோம் பண்ணுவாங்க. என்ன ஜோம் பண்ணுவாங்கன்னா, பெரிய ஊழியக்காரர் ஏசப்பா, அவருக்கு கால் அமுத்தி விடுறதுக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தீங்களே, தோலை அமுத்துறதுக்கு பாக்கியத்தை கொடுத்தீங்களே. எனக்கு அப்படியே அப்பா என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு. பாஸ்டர் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, இந்த அபிஷேகத்தை கொஞ்சம் கொடுங்க ஏசப்பா, எனக்கு கொடுங்க ஏசப்பா, இந்த மனுஷனை மாதிரி எப்படிப்பா நிற்கிறதுன்னு கற்றுக் கொடுங்கப்பா. ஸோ உண்மையிலே வந்து ஸோ அந்த மாதிரி எனக்கு இப்போ என்ன தோணுது அப்படின்னு சொன்னால், அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து நம்ம இப்படிப்பட்ட ஒரு மைல்கல்லை வைக்க முடியணும், எப்படியாவது வைக்கணும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா வாழ்ந்துட்டாங்க, ரொம்ப நல்லாவே எங்களுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டாங்க. ஸோ உண்மையிலே ரொம்ப ஒரு பக்கத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆண்டவர் தந்த ஆயுஸ் நாட்களுக்காக. பட் திரும்பவும் தொடர்ந்தும் எங்கள் ஃபேமிலி எல்லாம் இதிலேயே மூவ் ஆகிறதுக்கு, ஆண்டவருடைய கனமான ஊழியத்தை செய்கிறதற்கு உங்களுடைய ஜெபம் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. ஸோ இப்போ வந்து லாஸ்ட் மினிட்ல அம்மா தான் வந்து அப்பா கூட அம்மா தான் ரொம்பவும் ட்ராவல் பண்ணாங்க. ஸோ கடைசி அவங்க இருந்த சூழ்நிலையில் இது எல்லாத்தையுமே வந்து அம்மா வந்து இப்போ வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 2 minutes பேசிடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது ஒரு வேளை துக்கமாக இருந்தாலும்